இந்த ஹவுஃப் அல்லாஹ்வுக்கு பயப்படுறது, இந்த ஹவுஃப்ல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுங்கிறாங்க. எது நல்லது? அந்த அச்சம் கடமைகளை செய்வதற்கும் விலக்கப்பட்டவற்றை விடுவதற்கும் ஒருவனை தூண்டினால் அது நல்லதும் சிறந்ததும் ஆகும். இந்த ஹவுஃப் ஒரு கடமையை செய்யறதுக்கு தூண்டுது அப்படின்னா, ஏன்னா அல்லாஹ்வுக்கு பயப்படுறார் ஒருத்தர், ஆகவே அந்த கடமையை செய்கிறார், யாருக்கும் பயப்படலை. அதே மாதிரி அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு பயந்ததுனால இந்த ஹவுஃபின் காரணமாக அந்த பாவத்தை விடுகிறார், அவர் அதை விட்டு விலகிக் கொள்றாரு. அப்படின்னா இது நல்ல ஹவுஃபா இல்லையா? இந்த பயம் நல்ல பயம், இது சிறந்தது அப்படிங்கிறாங்க. இதே அச்சம் ஒருவனை ஏற்பட்டு விட்டால் அவனது உள்ளம் நிம்மதி அடைந்து விடும். அல்லாஹ்வுக்கு இப்படி பயந்ததின் காரணமாக ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாரு, அல்லாஹ் தடுத்து விட்டு விலகிக் கொள்கிறாரு அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா சுக்கூன் நிம்மதியை கொடுப்பான். அவரிடம் அல்லாஹ்வுடைய அருள் குறித்த மகிழ்ச்சியும் நற்கூலி பற்றிய நம்பிக்கையும் மேலோங்கிவிடும். 3 நிலைகள் ஏற்பட்டுரும். ஒன்று, அவருடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்படும். 2வது விஷயம், மகிழ்ச்சி ஏற்படும். எதுக்காக? அல்லாஹ்விடம் என்னது, அவனுடைய அருளை எதிர்பார்க்கிற அது கிடைக்குங்கிற மகிழ்ச்சி. 3வது, அல்லாஹ் கூலி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கும், அது அதிகமாகிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்? இது நல்ல அச்சம், இந்த ஹவுஃபுங்கிறது நல்ல அச்சம். ஆகவே தான் இது இபாதத்தாக மாறுது. ஏன் இது இபாதா, ஏன் இது ஒரு வணக்கம் அப்படின்னா, அல்லாஹ்வோட கூலி கிடைக்குது, மகிழ்ச்சியும் கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அருளை நாம் அடையக்கூடிய அந்த நிம்மதி கிடைக்குது. ஆகவே இது சிறந்தது. இன்னொன்று கெட்டது இருக்குது, இதே ஹவுஃபில் கெட்டது அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே. எப்படி பாருங்க, இந்த அச்சம் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசை அடைவதற்கு அவனை தூண்டுமானால் என்னன்னா, அந்த பயத்தில் இவர் அல்லாஹ் மேலே நம்பிக்கை இழந்துட்டார். அல்லாஹ்வை பற்றி ஹவுஃப் ரொம்ப அதிகமானதுனால, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? மன்னிக்கவே மாட்டான், என்னை தண்டிச்சிருவான். இவர் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாலும் என்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிறான்னு வைங்களேன். என்ன ஆகும்? இவர் அல்லாஹ் விட்டு தூரமாகுவதற்கு காரணமாகும். இந்த பயத்தின் காரணமாக என்ன செய்வார்? இவர் அல்லாஹ்வுடைய அருள் மீது நம்பிக்கை இழந்துட்டார்னா அவனை விட்டு தூரமாயிடுவார். இது கெட்டது. இந்த நேரத்தில் இந்த மனிதன் கை சேதம் அடைந்து விடுவான், இவனுக்கு லாஸ், நஷ்டத்தை அடைந்துடுவான். சில சமயம் அவனது அவநம்பிக்கையின் தாக்கத்தால் பாவத்தில் நிரந்தரமாக விழுந்து விடுவான். அதாவது என்ன ஆகும்னா, அல்லாஹ் அவ்வளோதான், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், அப்புறம் என்ன, எனக்கு எப்படி தான் தண்டனை தான் கிடைக்க போகுது அப்படின்னா என்ன செய்வான்? அவன் ஏற்கனவே செய்திருந்த பாவத்தை என்ன தான் தண்டனை கிடைக்க போகுது, ஏன் விடணும்? என்ன செய்வான்? அந்த பாவத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பான், நிறுத்தவே மாட்டான். நான் தான் பாவம் செய்துட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க போகிறதில்ல, அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் தண்டனை தான் கிடைக்க போகுது, இனி நான் விட்டா என்ன விடாட்டி என்ன, ஆக நான் செய்கிறேன். நவுதுபில்லா, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். இந்த மனிதனுக்கு நிராசை, ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு. அதன் காரணமாக இந்த மனிதன் பாவத்தில் நிரந்தரமாக இருந்துருவான். ஏன்னா இந்த ஹவுஃப் என்ன செய்யுது? இவனை கெட்டதின் பக்கம் கொண்டு போகுது. ஆக ஹவுஃபில் 2 இது இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லதுங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒருத்தர் அல்லாஹ்வுடைய கட்டளையை கடைபிடிக்கிறதுக்கும் அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகுவதற்கும் தூண்ட வேண்டும். அப்படி தூண்டிச்சுன்னா அது நல்ல ஹவுஃப். இல்லை, அல்லாஹ் விட்டு விரண்டோடுவதற்கும் அவன் மேலே நம்பிக்கை இழக்கிறதுக்கும் அவனுடைய அருளின் மீது கருணையின் மீது நிராசை அடையிறக்கும் தூண்டிச்சு அப்படின்னா அது கெட்டது. அப்போ அந்த மாதிரி ஹவுஃப் நம்முடைய உள்ளத்தில் வராமல் பார்த்துக்கணும். அப்படி வந்துச்சுன்னா உடனே அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடணும். என் ரப்பு என்னை மன்னிப்பான், நான் அவன் பக்கம் திரும்புகிறேன், என் பாவங்களை நான் விட்டு விடுவேன், என்னை நிச்சயமாக அவன் மன்னிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை வைக்கணும். இந்த ஹவுஃபின் பக்கம் திரும்பிடணும் அப்படிங்கிறதையும் ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹி தஆலா நமக்கு இங்கே விளக்குறாங்க.